நம்ம ஜென்சி கிட்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான மூவினா நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார படம் கண்டிப்பா இருக்கும். அந்த படத்தை நான் இப்போ கனடால கொண்டு போய் கழிஞ்சு வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சின்ன பெண்ணா மாக்கி செதைச்சு விட்டுருக்கானுங்க. என்ன என்ன எழவி அது? இதுக்கே எப்படி அலர்னா எப்படி? போக போக படத்துல வர சீனெல்லாம் பார்த்துட்டு கொப்புரானே களிய பொறிங்க. 18 ವರ್ಷದ ಒಳಗಿರೋರು, ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಲೇಡೀಸ್, ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟ್ಸ್ ಈ ಫೈಟ್ ನೋಡಬಾರ್ದು. நம்ம ஊர்ல எப்படி தளபதி விஜய், தல அஜித், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி செல்லமா பேர் வைப்போமோ அது மாதிரி அவனுங்க ஊர்ல அவனுங்களுக்கு அவனுங்களே வச்சுக்கிட்ட பேர் தான் பிளாக் பேந்தர் துனியா விஜய். இப்படிதான் அந்த டைட்டில் கார்டு ஆரம்பிக்கிறானுங்க. பண்ணி பண்டாரம் பூனமணி பிளாக் பேந்தர் கருப்பு சிறுத்தை அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆட்டாப்பே உங்களுக்கு பேரை வைக்கலையா? பதறாதீங்க, போக போக இன்னும் படு பயங்கரமான சீனெல்லாம் இருக்கு. இன்சூரன்ஸ் போட்டுருக்கோங்க, கிளைம் பண்ண ரெடியா இருக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி ஹைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அவனுங்க ஊர்ல எடுத்த இந்த காவியத்துக்கு அவனுங்க வச்சுக்கிட்ட பேரு ஜாக்சன். நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பில்டப் கொடுக்கறது, அவருக்குன்னு தனியா ஒரு மாசா ஒரு ஓப்பனிங் சாங் வைக்கிறது, இந்த கருமோ கன்றாவியெல்லாம் தமிழ் வெர்ஷன்ல பண்ணிருக்க மாட்டானுங்க. ஆனா அப்படியே இந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஜாக்சன் பேர் வச்சுட்டோம், சரி மைக்கேல் ஜாக்சனை கொண்டாந்து 2 நிமிஷம் அசிங்கப்படுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வைக்கிறாங்க. இங்கிலாந்து காரில இருந்து ஆப்பிரிக்கா காரி வரைக்கும் நல்லா வச்சு தடவிட்டு கவட்டக்குள்ள இருந்து வெளில வரதெல்லாம் ஒரு டான்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சிருப்பாங்க. மகாஜனங்களே, இப்பொழுது பெட்டிக்குள் குளித்த பையன் வாசல் வழியாக வலம் வருவார். நம்ம தமிழ் வெர்ஷன்ல எந்த பில்டப் கர்மாந்திரமும் இருக்காது, ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடுவாங்க. இவர் தான் கன்னடா பிளாக் பேந்தர் ஆச்சே. இவருக்கு ஒரு மாஸ் சீன் வைக்கலனா எப்படி? மாஸ் நினைச்சு இவங்களே ஒரு லூஸ் மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்று வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் வெர்ஷன்ல ஃபைட்டு கீட்டுன்னு எந்த ஒரு கர்மாந்திரமும் இருக்காது. ஆனா இவனுக்கு என்னடானா பிளாக் பேந்தர் இந்த 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் கதவு திறந்து விட ஒருத்தர் நிப்பார்ல, அது மாதிரி தலையில போடுற ஒரு தொப்பி, கர்மாந்தர ஃபைட் சீனு. நம்ம ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா கதையை விட்டு வெளில போக மாட்டாங்க, இவனுக்கு கதைக்குள்ளே போக மாட்டாங்க. அடுத்து மொட்டராஜர் கேரக்டர்ல ஒருத்தனை போட்டிருக்காங்க பாருங்க. பலி ஏன்டா டேய், மொட்டராஜேந்தரே ஒரு லோ பட்ஜெட் ஆக்டர், நீங்க என்னடா மொட்டராஜேந்தரே லோ குவாலிட்டியில செஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா இவனுக்கு காப்பி கேட் திறமையை கண்டு எனக்கு வியப்பா இருக்குடா. மொட்டராஜேந்தர் மொட்டைதான்னு தெரியாம ஒருத்த மண்டையை வலிச்சு மொட்டை அடிச்சு கூட்டு வந்திருக்காங்க பாருங்க. பிளாக் பேந்தர் நடிக்கிற படத்துல இப்படி ஒரு சோதனையா? சே பிளாக் பேந்தர் வம்சத்துக்கே அசிங்கம்டா இது. இந்த படத்திலே ஒன் ஆஃப் தி ஹைலைட்டான கேரக்டர்னா இந்த பஞ்சாயத்து பண்ண வரக்கூடிய அண்ணாச்சி கேரக்டர். அந்த சீனெல்லாம் வேற லெவல் காமெடியா இருக்கும். அப்படியே இந்த கனடா வெர்ஷனுக்கு வந்தீங்கன்னா இவனுங்க மொட்டராஜதே லோ குவாலிட்டில தான் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த அண்ணாச்சி வர கேரக்டர்லாம் படு கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. ஐயே டேய், இவனுங்க படத்துல வர எல்லா கேரக்டரையும் பைத்தியக்கார கேரக்டர் நடிச்சிட்டாங்க போடா. அட நார பையனே, இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாதாடா. நானும் எத்தனையோ கனடா படங்களை ரோஸ்ட் பண்ணிருக்கேன். இவனுங்களே ரோஸ்ட் பண்ணி திரிறாங்க. இவனுங்க பண்ற காமெடி எல்லாம் அவனுங்க போட்டு பார்த்து அவனுங்களே சிரிச்சுக்கிட்டா போதும்னு எடுத்து வச்சிருக்காங்க போல. யா கரெக்ட் அருமத்தை. எப்படி இருக்கீங்க? பிளாக் பேந்தர் ரொம்ப ஆக்ரோஷமா நடிக்கிற ஒரு போலயே. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லடா. நானு விஜய் சேதுபதிக்கு பிரேக் த்ரூ கொடுத்த படத்தெல்லாம் இப்படி எடுத்துட்டு போய் பிரேக் பண்ணி வச்சிருக்காங்களே. படுபாவி பசங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்கடா, நல்லாவே இருக்க மாட்டேங்க. இவனுங்க காமெடின்னு பண்றதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கவே முடியல. கொடூரமா எடுத்து வச்சிருக்காங்க. ಕಲ್ಚಾಲ ಪುರೋಗೆ ನಾನು 8th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಓದುವಾಗಲೇ ನೀನು ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ ರಿಜೆಕ್ಟ್ ಮಾಡಿರಲಿಲ್ಲ. ಏಯ್ ಡಾರ್ಲಿಂಗ್, நான் 8th படிக்கும்போது நீ வேணாம்னு சொல்லிட்டல்ல. நாரா படிக்கும்போது நீ ஓகேன்னு சொல்லிட்டல்ல. ஐ லவ் யூ ஜலிலா. டேய் பைத்தியக்கார பயலுகளா, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க? படம் பூராவே பைத்தியக்கார படமாடா. ஒரு சீனையும் இப்படி சின்ன பெண்ணமாக்கி கொதறி போட்டு வச்சிருக்கீங்க. இவனுங்க உண்மையிலே ரீமேக் எல்லாம் எடுக்கல, ஒரிஜினல் வெர்ஷனை ஸ்பூஃப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. கன்றாவியே. அடுத்து இந்த படத்துல ஒரு கோலம் போடுற ஒரு சீன் வரும். அது தமிழ் வெர்ஷன்ல நல்ல காமெடியாவும், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு சாங் ஓட்டு வரும். அதுவும் அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே இந்த பைத்தியக்கார படத்துக்கு வந்தீங்கன்னா இவனுங்க எது பண்ணாலுமே நம்மளுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு. பைத்தியக்காரத்தனமா இருந்தா கூட பரவாயில்ல, இரிட்டேட் ஆகுது.
குட் மார்னிங் மேடம். ஒரு சீனே விடுறது இல்ல. ஒரு சீன்லயும் இவங்க கோமாளித்தனத்தை இவங்க காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா ரீமேக் ரைட்ஸ் வாங்குறீங்க? ஓகே, அது ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்த மாதிரி எடுத்து வச்சு தொலைஞ்சா என்னடா உங்க குடி முடியிருமாடா? இதெல்லாம் உண்மையா பார்த்தா நமக்கு சிரிப்பு வருதாடா? வெறுப்பா தாண்டா இருக்கு. இந்த படத்தை போட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெறுப்பாவீங்க, கடுப்பாவீங்க, இவ்வளவு ஏன் அருவருப்பாவும் ஆவீங்க. ஓடிடியில ஓட்டி பாக்குற நமக்கே அருவருப்பா தான் இருக்கு. நேர்ல பார்த்தவங்களுக்கெல்லாம் கொமட்டிக்கிட்டு வந்திருக்கும். எப்படி அடக்குனாங்களோ மக்களே. இவனோட ஓவர் ஆக்டிங்லாம் எந்த அளவுக்கு ஓவரா இருக்குன்னா, இந்த படிக்காதவன் படத்துல நம்ம விவேக் அவர்கள் சொல்வார்ல, உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானடா சொல்ல சொன்னேன் அப்படின்னு. அது அப்படியே பொருந்துறது இவங்களுக்கு தான். பேதியில போவானுங்க, பேதியை சதற விட்டுருக்கானுங்க. நான் குமரா ரவுடிங் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பா? ಅಯ್ಯೋ ಓಹೋ ಏನಮ್ಮ ಕುಮುದ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಡೀಲರ್ಗಳು ರೌಡಿಗಳು ಪಂಟ್ರಗಳ ಜೊತೆ ಅಲ್ಲ ನಿಮ್ ಫ್ರೆಂಡ್ಶಿಪ್ಗಳ? எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆத்திரங்கள் வருது மக்களே. நம்மளால மூத்திரத்தை கூட அடிக்கலாம், ஆத்திரத்தை அடக்க முடியாது. இந்த படம் எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஃபேவரட்டா இருந்த படம்டா. இனிமே இந்த படத்துடைய காமெடி சீனை பார்த்தா கூட நம்மளுக்கு வெறுப்பு வரும் போலேடா. ஏன்டா இப்படி கன்றாவியா ரீமேக் பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படி சீன் பை சீன் செதைச்சு வச்சிருக்கீங்களே, மனசாச்சுன்னு கொஞ்சமாச்சு இருக்காடா? வவுறு எரியுதுடா. படத்துல உள்ள எல்லா கேரக்டரும் பிச்சு கொதறி சின்ன பெண்ணமாக்கின பிறகு அடுத்து சூரி கேரக்டருக்கு வராங்க. நம்ம ஆளு இங்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டா அவனுங்க ஆர்சிபி ஜெர்சி போடுவானுங்க. இங்க ஒருத்தரை மொட்டையா காமிச்சா அவனுங்க ஒருத்தனை பிடிச்சி மொட்டையா ஆக்கிடுவானுங்க. இங்க ஒருத்தரை குண்டா காமிச்சா அங்கேயும் ஒருத்தர் குண்டா இருப்பார். ஆனா இங்க ஒரு ஆள் நல்லா நடிச்சிட்டு இருந்தா அங்க ஒருத்தர் கொதறி போட்டுட்டு இருக்கான். அது என்னமோ தெரியலடா. இந்த கனடா ரீமேக் எல்லாம் அடிச்சா காப்பி எல்லாம் கரெக்டா அடிச்சிடறாங்க. ஆனா படத்தை மட்டும் கேவலமா எடுத்துறாங்க. எப்படி இந்த திறமை வளர்த்தீங்க? அடுத்து கன்னடா பிளாக் பேந்தருக்கு ஒரு சீன் ஒன்று வைக்கிறாங்க பாருங்க. ஓப்பனிங் சீன்ல தான் மாஸ் காமிக்கணும், அதுக்காக ஒரு ஃபைட் சீன் வச்சுக்க. சரி போய் தொலை. ஆனா சம்பந்தமே இல்லாம கிளைமாக்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு ஃபைட் சீன். மாமா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு நிறைய வீணா போன திறமைகள் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அது எல்லாத்தையும் இந்த படத்துல தான் காமிக்கணுமா? இந்த படத்துல விஜய் சேதுபதி அவரோட கேரக்டர் வந்து ஒரு ஊதாரி கேரக்டர். அவன் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். அவன் லைஃபே குமுதாதான். ரெண்டாவது குடி. இது ரெண்டு மட்டும் தான் அவன் லைஃபே. போற இடத்துக்கெல்லாம் உரண்டு இழுத்து அடி வாங்கிட்டு தான் வருவான். அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எடுத்துட்டு செத்து போனவன் திடீர்னு பாடையில இருந்து ஏஞ்ச மாதிரி அங்கங்க ஒரு ஃபைட் சீன். சரி, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டராச்சும் மாத்திருக்கலாம். அதுவும் மாத்தாம இஷ்டமைத்துக்கு இவனுங்க இஷ்டத்துக்கு கழிஞ்சு வச்சிருக்காங்க. ஆல்ரெடி எடுத்த படத்தை கூட பார்த்து ரீமேக் பண்ண தெரியாம எதுக்கு தாண்டா நீங்களாம் படம் எடுக்கிறீங்க? படத்துல வர ஒவ்வொரு சீனும் இந்த வீணடிக்கப்பட்ட விந்துக்கள் மாதிரி தாண்டா. ஒஸ்டடா. நோ கமெண்ட்ஸ். சிம்பிள் எஸ். சோ வெறியாவுதுரா, எனக்கு வெறியாவுது. பதட்டப்படாதீங்க மாமா. ஒரிஜினல் வெர்ஷனை பார்த்துட்டு அப்படியே இந்த வெர்ஷனை பார்க்கும்போது அப்படியே எலிமெண்டரி ஸ்கூல் டிராமா பார்க்குற மாதிரியே இருக்குடா. அது இவனுங்க ஆக்டிங்னால அப்படி தெரியுதா இல்ல என்ன கன்றாவின்னு தெரியல. ஆனா கேவலமா இருக்கு. எப்படிரா? How it is possible? மக்களே, இந்த படத்துடைய கருத்தே வந்து பாத்தீங்கன்னா சே நோ டு ட்ரிங்க். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது தான். விஜய் சேதுபதி எல்லா இடத்துக்கும் கோட்டை தேடி அலைவாப்புல. ஆனா இவருக்கு ஒரு கட்டிங் கூட கிடைக்காது. அவருக்கு சரக்கு கிடைக்காதனால, இவரும் குடிக்காதனால அவர் ஒரு பொண்ணுக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்துவாப்புல. இங்க நம்ம ஒரிஜினல் வெர்ஷன்ல கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னா, விஜய் சேதுபதியை பார்த்தாலே குமுதாக்கு பிடிக்காது, கொமட்டிக்கிட்டு வரும். முன்னெல்லாம் உன்னை பார்த்தாலே பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஊதாரியா சுத்துற ஒரு கேரக்டர். இவன் ஒரு நாள் ஃபுல்லா குடிக்காம இருந்த ஒரு உயிரை காப்பாத்திருக்கான். அப்படிங்கிறதுக்காகவே உயிரை காப்பாத்தினதுக்காக நான் உன்னை லவ் எல்லாம் பண்ண மாட்டேன், வேணும்னா பார்த்தா பேசுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிதான் அந்த படமே முடியும். இனிமே பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒண்ணு சேர்ந்து கட்டி பிடிச்சி தடவிட்டு இருப்பாங்க. கான்செப்டே இவங்க மாத்திட்டாங்க. இது மட்டுமா பண்ணாங்க? கடைசி சீன்ல அண்ணாச்சி ஹாஸ்பிடலுக்கு வராரு. அவருக்கு பிரஷர்ல கண்ணு போயிடுச்சான். இவ்வளவு விளங்காத சீன் எடுத்து வச்சிருக்கீங்களே, ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்த ஒரு உருப்படியான சீனாச்சும் எடுத்து வச்சிங்களா? இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குட் ஃபீலா இருக்கும். விஜய் சேதுபதியோட இன்ட்ரோ சீன்ல ஒரு குழந்தை வந்து அவருக்கு ஒரு பேட்ச் ஒன்னு குத்தி விடும். அதுல சே நோ டு ட்ரிங்க் அப்படிங்கிற வாசகம் வந்து இடம் பெற்றிருக்கும். அதை அப்படியே கிளைமேக்ஸ்ல காமிச்சு அந்த படத்தை முடிப்பாங்க. ஆனா இங்க நம்ம பிளாக் பேந்தருக்கு தேவையில்லாத சாங்ஸ், விளங்காத ஃபைட் சீனெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா கதைக்கு தேவையான சே நோ டு ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அப்ப என்ன கூந்தலுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னு தெரியல. குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜே எடுத்துட்டு குமுதா கூட கூத்தடிக்கணும் அப்படிங்கறது தான் படத்தோட ஒன்லைனாவே இருக்கு. எப்பா சாமி, அந்த அண்ணாச்சிக்கு கண்ணு போச்சோ இல்லையாடா?
இதுக்கப்புறமும் இந்த படத்தை போட்டு காமிச்சனா ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டு ரீமேக் வெர்ஷனை பாக்குற என் ஆடியன்ஸுக்கு கண் அவிஞ்சு போயிருண்டா. உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க படத்துக்கு ஒரு கும்பிடுறா.